மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். 5வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது இந்த போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதான அண்மை செய்தி. விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், மேலும் விவரம். நிச்சயமாக மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 5வது நாளாக மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள மேலவாசல் பகுதியில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் அமைச்சர் மூர்த்தி பேச்சுவார்த்தை நடத்தியதால் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பணிகளில் தனியார் மையத்தை புகுத்தும் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். சுகாதாரம் மற்றும் பொறியியல் பிரிவு பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய அரசாணையின் படி சம்பளம் வழங்க வேண்டும். அனைத்து பிரிவு பணியாளர்களுக்கும் தீபாவளி பண்டிகை போனஸாக 1 மாத சம்பளத்தை வழங்கிட வேண்டும். சென்னை தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் காவல்துறையின் அராஜகத்தை கண்டித்தும் மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் தற்போது வரை 5வது நாளாக மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள மேலவாசி பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் ஏற்பட்ட பேச்சுவார்த்தை திருப்தி அளிப்பதால் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக தொழிற்சங்கம் அறிவித்திருக்கிறது. அதாவது மூர்த்தி அமைச்சர் அவர்கள் சம்பள உயர்வு, கொரோனா ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அமைச்சர் மூர்த்தி வாக்குறுதி கொடுத்தியதாலும் சம்பந்தப்பட்ட அமைச்சரை தொடர்பு கொண்டு தொலைபேசியில் பேசி தொழிலாளர்கள் முன்னிலையில் பேசியதால் அவர்கள் போராட்டத்தை ஒத்திவைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.